வணக்கம் மக்களே. ஓ ஒரு 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 குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. ஏன் ஏழ்மையாக இருக்கான்னு பார்க்குறப்ப, அவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு பசுமாட்டில் 3 லிட்டர் பால் மட்டும் தான் வருது. அந்த பாலை மட்டுமே வியாபாரம் பண்ணி சாப்பிட்றாங்க. 3 நேரத்துக்கு ஒரு நேரம் மட்டுமே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பசுமாடு என்ன செய்யுதுன்னா, காணாம போயிருது. பசுமாடு காணாம போயிருது. அந்த பக்கமா ஊர்க்காரவங்கலாம் பார்க்குறாங்க, இந்த குடும்பம் ஒண்ணுமில்லாம வந்து நாசமா போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு அதே குடும்பம் நல்ல நிலைமையில ஜெயிச்சு நிக்குது. நல்லா 2, 3 வீடு வாசல் கட்டி பயங்கர பணக்காரங்களா இருக்காங்க. அப்போ போய் அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரே ஒரு பசுமாடு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பசுமாடு கொஞ்ச நாள்ல காணாம போச்சு. அந்த ஒத்த பசுமாடை மட்டுமே நம்பி நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறதவே வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு அந்த ஒத்த பசுமாடு அந்த இவ்வளோதான் முடியும் அப்படின்ற விஷயம் என்னைக்கு எங்களை விட்டு போச்சோ, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தோம், எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டோம். இன்றைக்கி நல்லா 4 பேர் உழைக்கிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைக்கிறோம். இன்றைக்கி நல்ல ஒரு வசதியில் நல்லா இருக்கும் மக்கள். இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒத்த பசுமாடுன்ற முடியாது, நடக்காது, இவ்வளோதான் முடியும், எங்கள் லைஃப் இவ்வளோதான், என் பொறப்பும் கொடுத்தேன், அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை மக்களே, எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. இன்றைக்கி இருக்க ஒரு சூழ்நிலை மீடியாலாம் இல்லை. நம்ம நினச்சோம்னா நல்ல விஷயங்கள்ல எவ்வளோ விஷயங்களை சாதிச்சு உண்மையிலே பெரிய ஆளாக வர முடியும். முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு சொல்லாதீங்க. வாழ்ந்து காமிச்சிடலாம். நன்றி மக்களே.